பாதையில் கர்த்தரை நீ தேடினார், தென்படுவார், உனக்கு முன் வருவார். முழு மனதோடு அவரை நீ கூப்பிட்டார், பதில் தருவார், வழி காட்டிடுவார். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை யாவரையும் இந்த நல்ல நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். இந்த வேளையிலும் நாம் யாவரும் சேர்ந்து MMGயோடு இணைந்து அன்றாடி செபிக்க வந்திருக்கிறோம். பகல் வேளையில் கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்திருப்பது எத்தனை பாக்கியமும் இன்பமுமானது. தேவன் நமக்கு அருளி செய்த எல்லா ஈவுகளுக்காக அவருக்கு எண்ணத்தை செலுத்துவோம். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவரை தொழுது கொள்ள வேண்டும். இப்பொழுதும் நாம் கொஞ்ச நேரம் கர்த்தரை துதிக்கலாமா? அவர் நமக்கு செய்த நன்மைகளை எண்ணி நாம் அவரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், நல்லவர். எல்லாரும் கண்களை மூடி வாய்களை திறந்து இருக்கிற இடத்துல கர்த்தரை துதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. ஹல்லேலூயா. வானம் திறந்து வல்லமையாக ஆவியானவரே இந்த வெள்ளையில் எங்களை நிரப்புவீராக. உம்முடைய மகிமையினால் முடிசூட்டுவீராக. எங்கள் கூடாரங்களுக்குள்ள உம்முடைய தெய்வீக மகிமை இறங்கி வரட்டும் ஐயா. உம்முடைய பிரசன்னம் கூடாரத்தை நிரப்பட்டோம். ஓ ஹல்லேலூயா. பரலோக சொந்தங்களாய் நாங்கள் கூடி ஜெபிக்கிற இந்த வேளையில பரலோகத்தின் மகிமை அப்பா எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் உம்முடைய அப்பா ஸ்தோத்திரம் மகிமையை ஆண்டவரே தரிசிக்க, உம்முடைய மகிமையை ஆண்டவரே சுதந்திரிக்க எங்களுக்கு கிருபை செய்வீராக. நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். உம்முடைய பரிசுத்தத்தை அப்பா நீர் எங்களில் வைப்பீராக. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவருமை தரிசிக்க முடியாதப்பா. உம்முடைய மகிமையின் பிரசன்னம். ஓ தேங்க்யூ லார்ட். உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை ஆட்கொண்டு நிரப்புகிறதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஓ எங்கள் குற்றங்கள் குறைகள் எல்லாம் சுட்டரித்து தேவன் எங்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய நீதியின் வஸ்திரத்தை எங்களுக்கு தருப்பியும் ஐயா. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நிகழ்ச்சிக்கு எங்களை அழைத்து வந்தவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. உம்மை துதிக்க எங்களுக்கு சந்தர்ப்பத்தை தந்தீரே. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நீர் மகிமையான தேவன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, தோதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ, தோதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. ஆராதிக்கலாமா? ஆராதனை, 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 ஆராதனை என் அன்பர் இயேசுவுக்கே அப்பா. என் அன்பர் இயேசுவுக்கே மகிமை உமக்கன்றோ, மாட்சிமை உமக்கன்றோ, மகிமை உமக்கன்றோ. ஆமென்ப்பா. எல்லா மகிமையும் எல்லா கனமும் எல்லா துதியும் ஸ்தோத்திரங்களும் ஒருவருக்கே அப்பா.
எல்லா மகிமைக்கும் கனத்துக்கும் துதிக்கும் பாத்திரரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா, ஆராதிக்கிறோம். இந்த நல்ல வேளையில் எங்களை நீர் நிரப்புங்கப்பா, உம்முடைய மகிமையினால் நிரப்புங்கப்பா, உம்முடைய கிருபையினால நிரப்புங்கப்பா, உம்முடைய வரங்களினால நிரப்புங்கப்பா, உம்முடைய வல்லமையினால நிரப்புங்கப்பா. எங்களை உம்முடையவர்களாய் மாற்றுங்க ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. நீர் எங்களை தெரிந்து கொண்டீரே, அழைத்தவர் நீர் எங்களை தெரிந்து கொண்டு எங்களை உம்முடையவர்களாக்கினீரே. உமக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம்ப்பா. இப்போது எங்கள் மத்தியில் அசைவாடுகிற தெய்வமே, ஓ எங்களை புதிதும் கூர்மையான பற்கள் உள்ள எந்திரங்களாய் மாற்றுவீராக. எங்களுக்குள் உம்முடைய கிரியைகள் நடக்கட்டும் ஐயா. எங்களை உம்மை போல மாற்றுங்க, உம்முடைய கனிகளினால நிரப்புங்க, உம்முடைய மகிமையினால மூடுங்கப்பா. எங்களை தாழ்த்தி உங்க கரங்களில ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய நல்ல வார்த்தைகளினால் எங்களை நீங்க இந்த வேளையில வழி நடத்துங்கப்பா. எங்களோடு பேசுங்கப்பா, இடைபடுங்கப்பா. உம்முடைய வசனம் எங்களை சத்துவப்படுத்தட்டும், உம்முடைய வசனம் எங்களை நீதியின் பாதையில் நடத்தட்டும் அப்பா. கர்த்தருடைய கரத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் எப்பொழுதும் நம்மோடு இருக்கிறவர், நமக்கு துணை செய்கிறவர், சோர்ந்து போகிற வேளையில் சத்துவத்தை பெருக பண்ணுகிறவர், தள்ளாடுகிற முழங்காலை அவர் நிறுத்துகிறவர், தூக்கி நிறுத்துகிறவர். இப்பொழுதும் கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. ஆமேன். இந்த வேளையிலும் தியானத்துக்காக தெரிந்து கொண்ட வேத பகுதி ரோமருக்கு எழுதின நிருபம் அதனுடைய 8வது அதிகாரம் 29-30 வசனங்கள். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களும் ஆக்கி இருக்கிறார். எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கி இருக்கிறார், அவர்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார். கர்த்தர் நம்மை முன்குறித்தார், தாயின் கருவிலே நம்மை முன்குறித்தார். ஆகவே தான் வாஞ்சையோடு தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிறோம், வாஞ்சையோடு தேவனோடு கூட பேசி செபிக்கிறோம். தேவனுடைய காரியங்களை அறிந்து கொள்வதில் நாம் விருப்பம் செலுத்துகிறோம். ஏனென்றால் தாயின் கருவிலே முன்குறித்திருக்கிறார். அவர் நம்மை அழைத்தார், நமக்கு அவருடைய அழைப்பு உண்டு. அழைத்தவர்களை தெரிந்து கொண்டார், தெரிந்து கொண்டு நீதிமான்களாக்கினார். நீதிமான்களாக்கி மகிமையை அவர் தந்திருக்கிறார், அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார் என்று சொல்லி பவுல் ரோமருக்கு எழுதும் பொழுது எழுதியிருக்கிற அந்த நல்ல வேத பகுதி நாம் தியானிக்க போகிறோம். பிரியமானவர்களே, அநேக காரியங்களை குறித்து நான் எதற்கு வாழ்கிறேன், நான் யாருக்கு பிரயோஜனம், நான் என்ன செய்ய போகிறேன், நான் என்ன செய்து கொள்ளுவேன், என்னால் என்ன செய்ய முடியும் என்று சொல்லி அநேக வேளையில் நாம் சஞ்சலப்படுகிறோம், கலங்கி போகிறோம். ஆனால் ஒரு காரியம் நிச்சயம், தேவன் நம்மை முன்குறித்திருக்கிறார். ஒருபோது நாம் சோர்ந்து போகக்கூடாது, துவண்டு போகக்கூடாது. ஏனென்றால் அவர் நம்மேல் நோக்கமாயிருக்கிற தேவன், அவர் நம்மேல் கண்ணோக்கமாயிருக்கிற தேவன். அவர் நம்மை முன்குறித்தார், அழைத்தார், தெரிந்து கொண்டார். நம்மை அவர் மகிமைப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார். நம்மை மகிமைப்படுத்த ஒருவர் உண்டு. யார் நம்மை கைவிட்டாலும், யார் நம்மை புகழாவிட்டாலும், யார் நம்மை நல்லவர் என்று சொல்லாவிட்டாலும், நாம் தேவனுக்கு பயந்து நல்ல வழிகளில் நடக்கிற பொழுது, அவருடைய பிள்ளையா இருக்கிற போது நம்மை மகிமைப்படுத்த நமக்கென்று ஒருவர் உண்டு. அவர்தான் இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார், நாம் கலங்க வேண்டியதில்லை. இன்றைக்கும் இந்த வேத பகுதியில் இருந்து சில வசனங்களை நாம் தியானிப்போம். ரோமர் 8ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாமா? அதனுடைய 28. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. இந்த நிச்சயம்
முதலாவது நமக்கு வேண்டும். அவர் நமக்கு குறித்து ஒரு தீர்மானம் வைத்திருக்கிறார், ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அந்த தீர்மானத்தின்படி, திட்டத்தின்படி அழைக்கப்பட்ட நமக்கு எல்லா நன்மைக்கு ஏதுவாகவே, எது நடந்தாலும் அது நன்மைக்கு ஏதுவாகவே இருக்கும். ஒருவேளை காரியம் மாறுதலாய் தெரியலாம், சூழ்நிலைகள் மாறுதலாய் தெரியலாம், அதை நன்மையாய் முடிய பண்ணுகிறவர் நம்முடைய தேவனாயிருக்கிறார். சோர்ந்து போக வேண்டாம் பிரியமானவர்களே. அழைப்பில் உறுதியாய் இருந்தால் கர்த்தர் நம்மோடு இந்த காரியங்களை செய்வார். ஒரு சவுல் அழைக்கப்பட்டான். அந்த சவுல் என்பவன் யார் என்று பார்ப்போமானால், அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் அதனுடைய முதல் வசனங்களிலிருந்து வாசிப்போமானால் அந்த சவுலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷர்களை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீரி பிரதான ஆசாரியரிடத்துக்கு போய், இந்த மார்க்கத்தாராகிய புருஷரையாகிலும் ஸ்திரீகளாயாலும் நான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜெப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள், ஏற்றுக்கொண்டவர்களை துன்புறுத்தி கொலை செய்வதற்கு பிரதான ஆசாரியனிடத்திலிருந்து நிருபங்கள், லெட்டர்ஸை வாங்கிட்டு தமஸ்குவுக்கு புறப்பட்ட ஒரு மனிதன் தான் இந்த சவுல். யாரெல்லாம் இயேசுவை பின்பற்றுகிறார்களோ அவர்கள் இந்த பூமியில் அவர்கள் இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு இயேசுவின் சீஷர்களை, இயேசுவை பின்பற்றுகிறவர்களை துன்புறுத்தவும் கொலை செய்யவும் துணிந்த ஒரு மனுஷன். ஆனால் இந்த மனுஷன் மேல் கர்த்தர் ஒரு திட்டத்தை வைத்திருந்தார், தீர்மானத்தை வைத்திருந்தார். அவர் அழைத்தார். அதனுடைய பின்பகுதியை பார்ப்போமானால் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறோம். 8வது வசனத்தை பாருங்கள். சவுல் தரையிலிருந்து எழுந்து தன் கண்களை திறந்தபோது ஒருவரையும் காணவில்லை. அப்பொழுது கைலாகு கொடுத்து அவனை தமஸ்கு கூட்டி கொண்டு போனார்கள். தேவனுடைய சித்தம் 6வது வசனத்தில் பார்க்கிறோம். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியதை அங்கு உனக்கு சொல்லப்படும் என்றார். நீ செய்ய வேண்டியதை நீ பட்டணத்துக்கு போ, உனக்கு சொல்லப்படும் என்று சொல்லி கர்த்தர் சொன்னார். இந்த சூழ்நிலையை நாம் சற்று பார்ப்போமானால், சவுல் என்பவன் ஒரு பெரிய செல்வந்தன். அவன் ரோம சாம்ராஜ்யத்தில் நல்ல உயர் பதவியில் இருக்கிறான். கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாய் எழும்பினான். அவர்களை கொலை செய்ய துணிந்து புறப்பட்டான். அதற்காக லெட்டர்ஸை வாங்கிட்டு தமஸ்குவுக்கு போகிறான். போகிற வழியில் கர்த்தர் அவனை அழைத்தார், தடுத்து நிறுத்தினார். ஒரு பிரகாசமான ஒளி அவன் மேல் பட்டவுடன் அவன் விழுந்தான். சடுதியா அவன் விழுந்த பொழுது ஒரு சத்தம், சவுலே, நீ ஏன் என்னை துன்புறுத்துகிறாய்? முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினம் என்று சொல்லி அந்த சத்தம் அவனுடைய காதுகளில் துணித்த பொழுது அவன் சொல்லுகிறான், நான் வாசித்த வேத பகுதி, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன். உடனே ஒப்பு கொடுத்தான், ஏற்றுக்கொண்டான். ஆண்டவர் என்பதை புரிந்து கொண்டான். ஆம்பிரியமானவர்களே, இன்றைக்கும் எவ்வளவோ சுவிசேஷம் தேசங்களில் அறிவிக்கப்படுகிறது. எவ்வளவோ சுவிசேஷம் பரம்பி பற்றி பிடித்து கொண்டிருக்கிறது. இயேசுவே ஆண்டவர், அவரே இரட்சகர், அவரே உன்னை தப்புவிக்க வல்லவர், அவரே உனக்கு எல்லாவற்றுக்கும் பரிகாரி. அந்த இயேசுவை ஏற்றுக்கொள். நீ அவளிடத்தில் மனம் திரும்பி வா. அவரை ஏற்றுக்கொள்ளும் போது உனக்கு சகல நன்மைகளும் உண்டாகும். உலக பிரகாரமாகவும் ஆவிக்குரிய பிரகாரமாகவும் சகல நன்மைகளும் உண்டாகும். நீ பரிசுத்தமாய் வாழ்வாய் என்று சொல்லி எத்தனை எத்தனை சுவிசேஷங்கள் அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. யார் இதை புரிந்து கொண்டு அவருடைய சத்தம் என்பதை உணர்ந்து கொண்டு, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்று சொல்லி பணிந்து கொள்ளுவானோ, அவரிடத்தில் கேட்பானோ, அவன் வாழ்க்கையில் அவருடைய முன்குறிக்கப்பட்ட தீர்மானங்கள் நிறைவேறும். அவன் வாழ்க்கை கர்த்தருக்காக இருக்கும். அது செம்மையாயிருக்கும். அவன் மாத்திரமில்ல, அநேகருக்கு அவன் சாட்சியும், அநேகருக்கு அவன் விடுதலை கொடுக்கிறவனுமாயிருப்பான். இந்த பவுலுடைய வாழ்க்கையில், சவுலுடைய வாழ்க்கையில் அது அப்படித்தான் நடந்தது. எப்பொழுது அவன், ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்று கேட்ட பொழுது அவனுடைய வாழ்க்கை மாறினது. அவனுடைய வாழ்க்கை மாத்திரமல்ல, அவனுடைய பெயரே மாற்றப்பட்டது. இந்த சவுல் பவுல் என மாற்றப்பட்டார். அந்த பவுலை குறித்து நமக்கு நன்றாய் தெரியும். வேதாகமத்தின் எல்லா நிருபங்களும் 14 நிருபங்கள்
இந்த பவுலினால் எழுதப்பட்டது. எவ்வளவு ஆலோசனைகள், எவ்வளவு நமக்கு நம்பிக்கையை கொடுக்கிற வார்த்தைகள். எபிரேயர் 11 விசுவாசத்தை அப்படியே பட்டியலிட்டு நமக்குள் ஒரு விசுவாசத்தை தூண்டுகிற வார்த்தைகள். இவைகள் எல்லாம் எங்கிருந்து வந்தது? அந்த பவுல் கர்த்தருடைய சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்து பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு கர்த்தருடைய சுவிசேஷத்தை அறிவித்தார். நிருபங்களை எழுதி சபைகளை ஸ்திரப்படுத்தினார். போகிற இடங்களெல்லாம் எல்லாம் சபைகளை ஸ்தாபித்து கர்த்தரை வெளிப்படுத்தினார். அவருடைய வாழ்க்கை முடிவு பரியந்தம் உறுதியாய் கர்த்தருக்குள் நின்றது. இன்றைக்கும் நாம் அவைகளால் ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தர் ஒருவனை அழைக்கும் பொழுது அவன் அவருக்கு ஒப்பு கொடுத்தால் நிச்சயமாக அவனுடைய காரியங்கள் எல்லாம் தலைகீழாய் மாறும். இந்த பவுல் பெயர் மாற்றப்பட்டது மட்டுமல்ல, அவருடைய வாழ்க்கை சூழ்நிலைகள் எல்லாம் மாறி போயிற்று. கர்த்தருக்காய் முடிவு பரியந்தம் வைராக்கியமாய் நின்றார். ஆகவே தான் அவர் சொல்லுகிறார் பாருங்கள், யார் என்னை கிறிஸ்துவின் அன்பினின்று பிரிக்கக்கூடும் என்று சொல்லி. ரோமருக்கு எழுதின நிருபத்தின் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 36வது வசனத்திலிருந்து 39வது வசனம் வரை நாம் வாசிப்போமானால் அவருடைய வைராக்கியமான அந்த வார்த்தைகளை நாம் பார்க்க முடியும். கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்பிக்கையில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் செயங்கொள்கிறவராய் இருக்கிறோம். மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமையானாலும் நிகழ்காரியங்கள் ஆனாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறு எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். அவர் அப்படி ஒரு நிச்சயத்துக்குள்ளே இருந்தார். யார் என்னை கிறிஸ்துவின் அன்பின்றி பிரிக்க கூடும் என்று சொல்லி அவருடைய அன்பில் அவர் திளைத்தார். தேவனுடைய மகிமை இந்த பவுலை மூடி இருந்தது. ஆகவே தான் அவரை கொலை செய்ய தேடின பொழுதும், கொலை செய்ய அவரை அடித்து வியாகுலப்படுத்தி கஷ்டப்படுத்தின பொழுதும் எல்லாவற்றிலிருந்தும் அவர் தப்புவிக்கப்பட்டார். தேவனுடைய சித்தம் அவர் இருக்கிற நாள் வரையிலும் கிறிஸ்துவுக்காக பாடுகளை அனுபவித்தார். கிறிஸ்துவுக்காக சுவிசேஷத்தை அறிவித்தார். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கும் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? அந்த கிறிஸ்துவுக்குள் உறுதியாய் இருக்கிறதா? திடமாய் இருக்கிறோமா? அவரோடு கூட தேவனை மாத்திரம் அன்பு செய்வேன், அவருக்காக எதையும் சகிப்பேன், எதையும் தாங்குவேன், இந்த உலகத்தின் உபத்திரவம் பாடு கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்காது என்கிற நிச்சயத்தோடு இருக்கிறோமா? இல்லை என்றால் பாடுகளும் பிரச்சனைகளும் வரும்போது, ஏன் ஆண்டவரே எனக்கு இவைகள், நான் எவ்வளவுமே நேசிக்கிறேன், ஆனால் எனக்கு எதற்கு உபத்திரவம்? நீர் இருக்கிறீரா? என் ஜெபத்துக்கு எப்போது பதில் தர போகிறீர்? உண்மையாகவே எனக்கு பதில் வருமா என்று சொல்லி அவிசுவாசப்பட்டு கொண்டிருக்கிறோமா? என்ன வந்தாலும் எது வந்தாலும் அப்பாவுக்கே ஸ்தோத்திரம் என்று சொல்லி அவரோடு கூட நெருங்கி இருப்போமானால் எந்த உபத்திரவத்தின் மத்தியிலும் அவர் தப்புவிக்க வல்லவரும் வழிநடத்த வல்லவரும், நமக்கு தேவைகளை தந்து தேவைகளை எல்லாம் சந்தித்து நம்மை வழிநடத்த போதுமானவருமாயிருக்கிறார். நம்ம ஒருபோதும் சோர்ந்து போகக்கூடாது. அவரிடத்துல நிச்சயத்தோடு கூட எனக்கு ஒரு பரலோகம் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே நான் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுவேன், அங்கே எனக்கு பசி இல்லை, தாகம் இல்லை, அங்கே எனக்கு பிரச்சனை இல்லை, பாடு இல்லை, அங்கே எனக்காக ஜீவ கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது, நான் அந்த ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ளுவேன், இயேசுவோடு கூட சிங்காசனத்தில் அமர்ந்திருந்து மகிமையை அனுபவிப்பேன் என்கிற ஒரு நல்ல நிச்சயத்தோடு கூட நாம் இந்த உலகத்தின் துன்பங்களை பாடுகளை பொருட்டாய் எண்ணாதபடி பரலோகத்தின் மகிமையும் பார்த்து ஒடுவோமானால் நிச்சயமாக நம்முடைய ஓட்டம் ஜெயமாயிருக்கும். ஆம்பரியமானவர்களே, இந்த உலகத்தின் வாழ்க்கை கொஞ்ச நாள், ஆனால் நம்முடைய உலகத்தின் ஓட்டத்தை முடித்து தேவனிடத்தில் பிரவேசிக்கிற பொழுது நித்தியமாய் அவரோடு கூட நாம் ஆளுகை செய்வோம். அங்கே நமக்கு மகிழ்ச்சி உண்டு, சந்தோஷம் உண்டு, சமாதானம் உண்டு. எப்போதும் கர்த்தரை துதித்துக் கொண்டே இருப்போம். ஒரு கவலையும் இல்லை, கஷ்டம் இல்லை, கண்ணீர் இல்லை, துக்கம் இல்லை.
இந்த ஒரு நிச்சயத்தோடு கூட இம்மைக்குரியதை மாத்திரமல்ல, மறுமையில் நமக்கு கிடைக்க போகிற அந்த மகிமையை நினைத்து, அந்த மறுமையில் நமக்காக வைக்கப்பட்டிருக்கிற அந்த ஆசீர்வாதமான வாழ்க்கை, அந்த ஆசீர்வாதமான கிரீடத்தை பெற்றுக்கொள்ள வாஞ்சித்து நாம் வாழும் பொழுது நிச்சயம் நாம் அவைகளை பெற்றுக்கொள்ளுவோம். இந்த உலகத்தின் கஷ்டம் நமக்கு ஒரு பொருட்டா இருக்காது. இந்த உலகத்தின் கஷ்டத்தை தாண்டி செல்ல தேவ பலன் நமக்குள்ள இருக்கும். இந்த உலகத்தில் நாம் படுகிற பிரயாசங்கள், பாடுகளுக்கு முடிவு உண்டு, என் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லி நாம் அவரையே பற்றி கொள்ளுவோம். அவர் நமக்கு சகாயராயிருப்பார், சமய சகாயராயிருப்பார். ஏற்ற காலத்தில், ஏற்ற வேளையில் ஒவ்வொரு காரியங்களையும், ஒவ்வொரு தேவைகளையும் சந்தித்து சுகமாய் நம்மை நடத்துவார். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் அவருடைய அழைப்பில் உறுதியாயிருப்போம், தரித்திருப்போம். அழைத்தவர் உண்மை உள்ளவர், முடிவரியந்தும் நடத்த வல்லமை உள்ளவர் என்ற நிச்சயத்தோடு பவுலை போல இருப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடும் விண்ணப்பத்தோடும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அவர் நம் காரியங்களை எல்லாம் பார்த்து கொள்வார். ஆமென். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளினால் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நாம் ஜெபிக்க போகிறோம். அநேக காரியங்கள் உலகத்தில் ஜெபிக்க அநேக காரியங்கள் உண்டு. எங்கு பார்த்தாலும் தெய்வ பயம் இல்லை. காலம் சமீபமாயிற்று, கர்த்தருடைய வருகை சமீபமாயிற்று. சகோதரர்களே, சகோதரிகளே, சமீபமாயிற்று, அவருடைய வருகை சமீபமாயிற்று. ஆனால் அதை குறித்த ஒரு பயமும் இல்லாமல் துணிகரமான பாவங்கள் தேசங்களில் நடந்து கொண்டிருக்கிறது. எனக்கு அன்பான ஹெவன் டிவி வியூவர்ஸ், நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் உணர்வுள்ள இருதயத்தோடு, தகப்பனே என்னை ரட்சித்தீரே, தெரிந்து கொண்டீரே, அப்பா என்னை அழைத்த அழைப்பில் நான் நிற்க எனக்கு பலன் தாரும் என்று சொல்லி ஜெபிக்கிறவர்களாக, அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக திறப்பில் நிற்க நம்மை ஒப்பு கொடுப்போம். இப்பொழுதும் முடிந்தவர்கள் முழங்கால் படியிடலாம். மற்றவர்கள் அமர்ந்த நிலையிலே தலைகளை தாழ்த்தி தேவனுடைய சமூகத்தில் நாம் இருதயத்தின் ஆழத்தில் இருந்து மன்றாடி செபிக்க போகிறோம். முதலாவது நம்முடைய குடும்பங்களை கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். நம்முடைய குடும்பங்களில் கர்த்தருக்கு பயமில்லாதபடி நடக்கிற பிள்ளைகள், பெரியவர்களை கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கலாம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா அந்த நல்ல வேளையில் ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் முழங்கால் படிட்டு இருக்கிற, உடைய சமூகத்துல காத்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் உடைய நன்மையினால முடி சூட்டுவீராக. உடைய பரிசுத்த கரம் எங்களை ஒவ்வொருவர் மேலும் இறங்கி வரட்டும் ஐயா. உடைய நீதியின் வஸ்திரத்தை எங்களுக்கு தரிப்பிப்பீராக ராஜா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். நீர் அழைத்தவர்களை நீதிமான்கள் ஆக்கி இருக்கிறீர், அவர்களை மகிமைப்படுத்துவீர் என்று சொன்ன வார்த்தையின்படியே ஓ கர்த்தாவே, இந்த வேளையில் ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளோ தேவனுடைய மகிமை இறங்குவதாக. உம்முடைய அழைப்பில் உறுதிப்படுத்தி நிலைநிறுத்துங்கப்பா. நீதி உள்ளவர்களாக, நீதி உள்ள குடும்பமாய் கர்த்தர் வைப்பீராக. இயேசுவின் நாமத்துல உம்முடைய மகிமை ஒவ்வொருவருக்குள்ளோ தங்கி தாபரிக்க கர்த்தாவே நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. குடும்பங்களின் தேவைகள் சந்திக்கப்படட்டும் ஆண்டவரே. குடும்பங்களில் அப்பா எந்தெந்த காரியங்களுக்காய் கதறி அழுது கொண்டிருக்கிறார்களோ, எந்தெந்த காரியங்களுக்காய் சோர்ந்து போய் இருக்கிறாங்களோ, என்னென்ன காரியமாய் கர்த்தருடைய சமூகத்தில் கதறி கொண்டிருக்கிறார்களோ, ஒவ்வொன்றுக்கும் கர்த்தர் பதில் கொடுப்பீராக ராஜா. உம்முடைய மகிமை மூடட்டும் ஐயா. அந்த காரியங்களில் கர்த்தருடைய மகிமை இறங்கி வருவதாக. தேவ பிரசன்னம் மலை போல் இருக்கிற காரியங்களை பனி போல உருகி போக பண்ண ஜெபிக்கிறேன் அப்பா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். அழைத்தவர்களை முடிவு பரியந்தம் காத்துக் கொள்ளுகிறவர் நீர் அல்லவோ. உம்முடைய அப்பா ஸ்தோத்திரம். நல்ல ஆவியவர்களை செவ்வையாய் நடத்தி உம்முடைய பரிசுத்த புஜங்கள் ஒவ்வொருவரையும் ஆளக்கடவுது. தேவைகள் சந்திக்கப்படட்டும் அப்பா. யார் யார் வழி தப்பி நடந்து கொண்டிருக்கிறார்களோ, பின்மாற்றத்தில் இருக்கிறார்களோ அப்பா, அவர்களை எல்லாம் திருப்பி கொண்டு வாரோ, திருப்பி கொண்டு வாரோ. நீர் முன்குறித்தீரே ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் திருப்பி தேவனண்டையில கொண்டு வாரும் ஐயா. யாரும் உடைய ராஜ்யத்துக்கு அந்நியராய் போய்விடக் கூடாதப்பா. அப்பா வருகை சமீபமாயிற்று ஆண்டவரே, யாரும் அந்நியராய் போய்விடக் கூடாது ஐயா. அனுதினமும் ரட்சிப்பை காத்துக்கொள்ள கிருபை செய்யுங்க ஆண்டவரே. குடும்பங்களுக்குள்ள
குடும்ப ஜெபமோ, வேத வாசிப்போ, கர்த்தரை மகிமைப்படுத்துகிற பாடல்களும் துணிகளோ எப்போதும் குடும்பங்களுக்குள்ள இருந்து கொண்டே இருக்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய அனல் பற்றி பிடிக்கட்டும் ஐயா. அனலை மூட்டுங்க ஆண்டவரே. குடும்பங்களுக்குள்ள ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டாகட்டும் ஆண்டவரே. அப்பா, அழுகையும் கூக்குரலோ, சண்டைகளும் சமாதான கேடுகளோ நசரேயனாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மாறி போவதாக. தேவ சமாதானம் இறங்கட்டும் ஆண்டவரே. சந்தோஷமும் சமாதானமோ கர்த்தாவே இறங்கி வரட்டும் ஐயா. ஆனந்த தைலத்தால் ஒவ்வொருவரையும் அபிஷேகம் பண்ணுங்க. உங்க மகிமையின் பிரசன்னம் ஒவ்வொரு பிரச்சனைகளையும் மெழுகு போல உருகி போக பண்ணட்டும் அப்பா. தேவ சமாதானம் தங்கி தாவரிக்கட்டும். எல்லா குடும்பங்களையும் சமூகத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். நாங்கள் யாவரும் சேர்ந்து அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக செபிக்கிறோம் அப்பா. அப்பா, உலகத்தின் ஆசாபாசங்கள்ல சிக்கி போஜன பிரியர்களாகவோ, தற்பிரியர்களாகவோ, பணாசை பிடித்தவர்களாகவோ துணிகர பாவங்களை செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாவையும் கர்த்தர் ரட்சிப்பீராக. மனுகுலத்தின் ரட்சிப்புக்காக இறங்கி வந்தீரே ஆண்டவரே. கடைசி துளி இரத்த வரையில சிந்தி இந்த மனுகுலத்தை மீட்க சித்தமுள்ளவராயிருக்கிறீரப்பா. அப்படியே இரத்தத்தால் நாங்கள் ஜெயம் எடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு அருமையானவர்கள், எங்களுக்கு தெரிந்தவர்கள், எங்களோடு கூட வேலை பார்க்கிறவர்கள், எங்கள் தேசத்தில் இருக்கிறவர்கள் அப்பா, ஒவ்வொருவரும் தொடப்படணும் ஆண்டவரே. உலகம் எங்க இருக்கிற ஜனங்கள், அழிந்து கொண்டிருக்கிற ஜனங்களை கர்த்தர் விடுவிப்பீராக, ரட்சிப்பீராக. காலம் சமீபமாயிற்றப்பா. உடைய வருகை அப்பா அதி சீக்கிரமா இருக்கிறதே தகப்பனே. ஒரு ஆத்துமாவும் கெட்டு போவது உமக்கு சித்தம் அல்ல என்று எழுதி இருக்கிறதே அப்பா. தகப்பனே, ஜனங்கள் ரட்சிக்கப்படட்டும். ஆதி அப்போஸ்தல நாட்களில் பேதுரு எழும்பி நின்று பிரசங்கித்த பொழுது அப்பா ஒரே நாளில் 3000 5000 ரட்சிக்கப்பட்டது போல இந்த கடைசி நாட்களில் உணர்வுள்ள இருதயத்தை கொடுத்து ஜனங்களை விடுதலையாக்குங்க. பாவ கட்டிலும் பிச்சிலும் இருந்து விடுதலையாக்கும் அப்பா. பாவ கட்டிலிருந்து விடுதலையாக்கும் அப்பா. தற்பிரியராயிருக்கிற மனுஷன் தேவான்பினால் நிரப்பப்படட்டும் ஐயா. தேவான்பினால் நிரப்பப்படட்டும் ஐயா. பணாசை எல்லா தீமைக்கு வேறென்று எழுதி இருக்கிறதே ஆண்டவரே. உணர்வின் இருதயத்தை கொடுப்பீராக. தேவ சமாதானத்தை கொடுங்க ஆண்டவரே. குடித்து வெறித்து போதை பொருளுக்கு அடிமைப்பட்டு இருக்கிற சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரை அத்தனை பேரும் கரத்துல தருகிறோப்பா. படிக்கிற ஆண் பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் இன்றைக்கு அப்பா இது ஒரு சாதாரண காரியமாய் நினைத்தாண்டவரே. சிற்றின்பங்களுக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறாங்களே அப்பா, விடுதலை ஆக்குங்க. வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் தெரியாத பிள்ளைகளே கர்த்தாவே நீங்க தூக்கி எடுங்கப்பா. அவங்க வாழ்க்கையை கட்டுங்கப்பா. அவங்க வாழணும் ஆண்டவரே. அவங்க வாழ்க்கையை குறித்த அறிவு அவர்களுக்கு வேணும்ப்பா. இந்த உலக வாழ்க்கை மாத்திரமல்ல, இம்மையில மாத்திரமல்ல, மறுமையிலும் அவர்கள் உம்முடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாய் இப்படிப்பட்ட பிள்ளைகளை விடுதலையாக்குங்க. எவ்வளவோ பிள்ளைகள் ஆண்டவரே பெற்றோருக்கு கண்ணீரும் கண்ணியுமா இருக்கிறாங்களே, அவங்களெல்லாம் விடுதலை ஆக்குமையா. துணிகர பாவத்துக்கு விட்டுவீங்க ஆண்டவரே. தகப்பனே அப்பா, ஒரு பாவி ரட்சிக்கப்படுமானாலும் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டு என்று எழுதி இருக்கிறதே ஆண்டவரே. நல்ல மேய்ப்பனே, உம்முடைய மந்தையிலோ ஒருவரை சேர்ப்பீராக அப்பா. ஒரே மேய்ப்பனும் ஒரே மந்தையும் ஆகும்படி எல்லா திருச்சபைகளும் ஒன்று சேர்ந்து யெகோவாவின் உம்முடைய வருகைக்காய் காத்திருக்கிறோப்பா. தேவன் எல்லா சபைகளுக்குள்ளும் பரிசுத்தத்தை வெளிப்படுத்துவீராக, பரிசுத்தத்தை ஊற்றுவீராக. ஒவ்வொருவர் உணர்வின் இருதயத்தோடு உம்முடைய ராஜ்யத்துக்கு தகுதி அடைய கிருபை செய்யுங்க. உங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீர் கூடவே இரும், காத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன், ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இப்பொழுதும் ஹெவன் டிவி ஊழியத்துக்காக நாம் ஜெபிப்போம். நமக்கு இந்த நல்ல வாய்ப்பை தந்து கூடி செபிக்க கர்த்தர் நமக்கு பாராட்டின அந்த இரக்கத்தை நினைத்து ஹெவன் டிவியை கர்த்தர் இன்னும் வல்லமையாக எடுத்து பயன்படுத்தணும். அதற்காக செபிக்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த பிதாவே,
ஹெவன் டிவி ஊழியத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோப்பா. இந்த ஹெவன் டிவி மூலம் நடக்கிற ஒவ்வொரு நிகழ்ச்சிகள் எங்கெல்லாம் போகிறதோ அங்கெல்லாம் ரட்சிப்பின் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு ஜனங்கள் ரட்சிப்படையட்டும் ஆண்டவரே. மூலை முடுக்குகளில் எல்லாம் தேவனுடைய வார்த்தைகள் கடந்து செல்லட்டும், ஒவ்வொருவரையும் விடுதலை ஆக்கட்டும் ஆண்டவரே. ஆமென்றும் ஆமென் என்றும் உடைய வார்த்தைகள் கடந்து செல்லுவதாக. ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரம். இதை நடத்துகிற உடைய மகனை கர்த்தர் வல்லமை எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே. இன்னும் அநேக ஆயிரங்களுக்கு, லட்சங்களுக்கு, கோடிகளுக்கு பிரயோஜனமாய் மாற்றுவீராக. தீர்க்காயுசை கொடுத்து அப்பா அவர்களுடைய எல்லா பிரயாசங்களையும் வாய்க்க பண்ணுங்க. கையின் பிரயாசத்தை வாய்க்க பண்ணுங்க ஆண்டவரே. தேவைகள் அத்தனை சந்திக்கப்படட்டும் அப்பா. இதை சார்ந்து நடக்கிற அத்தனை ஊழியங்களுக்காக, ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிறோம். குடும்பமாய் ஊழியம் செய்கிற ஒவ்வொருவருடைய ஊழியத்திலும் தேவனுடைய மகிமையின் பிரசன்னமும் நடத்துதலும் காணப்படட்டும் அப்பா. அந்த பிள்ளைகளுடைய காரியங்களை நீர் கை மேல் போட்டு கர்த்தர் நீங்க அவங்களுடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுப்பீராக. அவருடைய ஊழியத்திற்கு பிரதிபலனை அவர்கள் அனுபவிக்கட்டும் என்று ஜெபிக்கிறோம் அப்பா. தகப்பனே, ஹெவன்ஸ் கார்டனுக்காக ஸ்தோத்திரம். ஃபீட் நேஷன் ஊழியங்களுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. தரிசன பூமிக்காக ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் அப்பா. இந்த ஹெவன் டிவி ஊழியத்தை சார்ந்து நடக்கிற எல்லா ப்ராஜெக்ட்ஸ்க்காகவும் ஸ்தோத்திரம். எல்லாவற்றிலும் உடைய மகிமை வெளிப்படட்டும். எல்லா ஸ்பான்சஸையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. கைகளை திடப்படுத்துங்க. எங்களை யாவரையும் உடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இவ்வளவு நேரம் எங்களோடு கூட இருந்த தேவன், நடத்தின தேவன், ஜெபிக்க கிருபை தந்தீர். வேதத்தை தியானித்து உட்கொள்ள கிருபை செய்தீர். தொடர்ந்து உடைய நாம மாத்திரம் எங்கள் மூலம் மகிமைப்படட்டும். சகல துதி, கனம், மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் மூலம் ஜெபங்கள் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you. God bless you all. துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று நான் உணர்ந்தேன். சமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று நான் உணர்ந்தேன். முழங்காலில் நின்று துவக்கம் புதிதானது, தாவீதினால் துதித்தேன், நன்னாளாய் பிறந்தது. முழங்காலில் நின்று துவக்கம் புதிதானது, தாவீதினால் துதித்தேன், நன்னாளாய் பிறந்தது. மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க